சார் இப்போ வந்து சமூக வலைதளங்களில் இனவெறி பரப்புனா என்ன தண்டனை சார் அவங்களுக்கு கிடைக்கும்? பொது தளத்தில் ஒரு மதத்தை பற்றி நல்லபடியாக சொல்லலாம், அதில் உள்ள நல்ல விஷயங்களை. ஆனால் மோசமான விஷயங்கள் ஒரு மதத்தை பற்றி இன்னொரு மதத்தினர் பரப்பி ரெண்டு சமூகத்து இடையே ஒரு சண்டை மூட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துன்னா அது வந்து பெரிய குற்றமாகுது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 படி செக்ஷன் 66A அவங்களுக்கு வந்து தண்டனை பெறதுக்கு உண்டான சட்டங்கள்லாம் இருக்குது. ஓகே, அது மாதிரி பிஎன்எஸ் சட்டம் 196 படி அவங்களுக்கு வந்து தண்டனை கிடைக்கும். ஸோ இதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மக்கள் பேசும்போதே தெரிஞ்சோ தெரியாமலோ பிற மதத்தையோ இல்லை ஒரு வேறு மதத்தை சம்மந்தப்பட்டவங்களை வந்து ரெண்டு பேரை வம்புக்கு இழுத்து ஒரு மதக்கலவரம் வரதுக்கு உண்டான வாய்ப்பு பண்ணாங்க. சும்மா நம்ம எழுதினமே நம்மளை என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு சமூக அக்கறையோடு அதை செய்யணும் அப்படின்றது இந்த இடத்துல. இப்போ இணைய வழிக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சட்ட விதிமுறைகள் ஏதாவது இருக்குங்களா சார்? கண்டிப்பாக இணைய வழிக்கு வந்து நீங்கள் ஒரு சில இந்த விதிமுறைகள் பிறருக்கு வந்து பாதிக்காமல் தான் அதை செய்யணும். ஏன்னா இவர் ஒரு கமெண்ட் சொல்லுவார், அவர் ஒரு கமெண்ட் சொல்லுவார், மாற்றி கமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது பிஎன்எஸ் பிரிவு 196 படி மத இனக்குழுக்களிடையே பகைமை தூண்டுதல்ன்ற ஒரு செக்ஷனில் வருது. அந்த பிஎன்எஸ் 196 செக்ஷனில் ஒரு எஃப்ஐஆர் போட்டு வர்றதுக்குண்டான பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி பிஎன்எஸ் பிரிவு 298 படி ஒரு மத உணர்வை வந்து புண்படுத்துறது, அதன் கீழே எஃப்ஐஆர் போடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் வந்து இதெல்லாம் கூடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 பிரிவு 66 கீழ் மின்னணு வழி, மின்னணுன்னா நீங்கள் வந்து ஃபோன்லேயோ இல்லை எஸ்எம்எஸ்லேயோ வாட்ஸ்அப்லேயோ அவதூறு பரப்புதல், அதுக்கு வந்து அந்த செக்ஷன் கீழே எஃப்ஐஆர் போட முடியும். இப்போ இணையதளத்தில் தொடர்ந்து அவதூறு பரப்பிட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் சார்? அது இந்த பிஎன்எஸ் 196 கீழே வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம் வரைக்கும் கடுங்காவல் தண்டனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பிஎன்எஸ் செக்ஷன் 298 கீழே அதே மாதிரி 3 வருஷம் தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 அது கீழே 66A அதுவும் 3 இயர்ஸ் அப்புறம் 5 லட்சம் ரூபா அபராதம் கூட கட்ட வேண்டிய சூழ்நிலை வரலாம். இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி அபராதம் கூட அதில் வரும். ஒரு தொடர்ந்து இணையதளத்தில் வந்து அவதூறாக பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னா நம்ம வந்து அவங்கள ஆன்லைன்லாம் எங்கே புகார் அளிக்க முடியும் சார்? அதாவது 2 வகையாக இருக்குது. இது ஒன்று, தெரிஞ்சவர் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஆன்லைனில் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் நேரடியாக. ஆன்லைன்லேயும் கொடுக்க முடியும். ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ஒருத்தர் சம்மந்தமே இல்லாத அவர் வந்து இதில் தான் நீங்கள் இன்டர்நெட்டில் தான் பார்த்துருக்கீங்க, ஃபேஸ்புக்கில் தான் பார்த்துருக்கீங்க, ட்விட்டரில் தான் பார்த்துருக்கீங்க, வேறு எங்கேயும் பார்த்ததில்லை அப்படின்ற பட்சத்தில் நேஷ்னல் சைபர் க்ரைம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. அதில் உள்ளதில் நேஷ்னலும் கொடுக்கலாம், ஸ்டேட்லேயும் கொடுக்கலாம். அந்த சைபர் க்ரைம் அந்த பர்டிகுலர் கம்ப்ளைண்ட்டில் போய் ஆன்லைனில் பதிவு பண்ணலாம். அதில் அப்லோடிங் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. இப்போ நீங்கள் எந்த இடத்துல தவறு பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை ஆதாரத்தோடு பண்ணும்போது வேகமாக சுறுசுறுப்பாக அந்த நடவடிக்கை எடுத்துருவாங்க. ரெண்டாவது அந்த பர்டிகுலர் பக்கத்தை வந்து முடக்கக்கூடிய அளவு கூட கெப்பாசிட்டி இருக்கும் சைபர் க்ரைமுக்கு. உடனடியாக பண்ணிடுவாங்க. பல இடங்களில் வந்து ரொம்ப துரிதமாக இப்போ நடவடிக்கை எடுத்துக்கிட்டு வர்றாங்க. அதனால் ரொம்ப இது மாதிரி புகார்கள் வரும் பட்சத்தில் நீங்கள் வந்து புகார் கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுத்தா தான் அது சமூக அக்கறையோடு இருக்கும்போது தான் பல இடங்களில் ஒழுக்கமும் நேர்மையும் உங்களுக்கு கடைப்பிடிக்க முடியும். சரி, இது போன்ற வழக்குகளில் மாற்றவங்களுக்கெல்லாம் ஜாமீன் கிடைக்குங்களா சார்? இந்த மாதிரி வழக்கில் வந்து நிரூபிக்கப்பட்டால் அந்த மேண்டேட்ரி பீரியடுக்கு அப்புறம் தான் வந்து ஜாமீன் கிடைக்கும். கைது செய்யப்பட்டால் அதில் வந்து முழு ஆதாரத்தோடு இருந்தாங்கன்னா அந்த மேண்டேட்ரி பீரியட்ருக்கு 60 நாள், அதுக்கப்புறம் தான் அது பண்ண முடியும். ஓகே, அதர்வைஸ் இவங்க வந்து யாரோ ஒருத்தவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு நிரூபிக்கும் பட்சத்தில் இப்போ ஒரு சில நேரங்க சொல்கிறாங்க பாருங்கள், நான் பண்ணலை என்னோடய அட்மின் பண்ணாருன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு அந்த இன்டர்நெட்டே தெரியாது. வேறு யாரையாவது ஒருத்தவங்களை எம்ப்ளாய் பண்ணியிருப்பாங்க. வேறு யாராவது ஒரு ஆள் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க பாதிக்கப்படுவாங்க. இவங்களை வந்து அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையா உண்டு. சார், இப்போ வந்து நம்ம இந்தியாவிலேருந்து பண்ணுனா நம்ம சட்டங்கள் ரீதியாக அவங்கள தண்டிக்கலாம், அதுக்கு பயன்பட முடியும் சார். இதே வெளிநாட்டிலிருந்து அவங்க தவறு செஞ்சால் அவங்கள எங்கே புகார் அளிக்க முடியும் சார்? கண்டிப்பாக சைபர் க்ரைமில் புகார் பண்ண முடியும். சைபர் க்ரைமில் நீங்கள் வந்து ஒரு மதம் சம்மந்தப்பட்டதோ எதையோ வந்து ஒருத்தவங்க புகார் ஒருத்தவங்க கொடுக்குறாங்க. ஓகே, அவர் எங்கேயோ ஒரு நாட்டில் இருக்கார், அமெரிக்காலேயோ இங்கிலாண்ட்லேயோ நைஜீரியாலேயோ இல்லை ஆஸ்திரேலியாலேயோ நியூசிலாண்ட்லேயோ இருக்கார். ஓகே, இந்த புகாரை இவங்க எஃப்ஐஆரை போட்டு இந்த மாதிரி இந்த ஐபி அட்ரஸை வச்சு இவங்க எந்த நாட்டில் இருக்காங்கன்னு கண்டுபிடிப்பாங்க. அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் பார்த்தா இவர் இந்த நாட்டில் தான் இருக்கார், இந்த நாட்டில் இருந்து ஆக்சஸ் பண்ணியிருக்காரு, எந்தெந்த இடத்துல இருக்காருன்னு அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். கண்டிப்பாக உலகம் ரொம்ப சுருங்கிருச்சு, ரொம்ப சின்னதாகிடுச்சு, ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அதை பேஸ் பண்ணி இவங்க இன்டர்போலுக்கு மாற்றுவாங்க.
இந்தியாவுடைய இன்டர்போல் ஏஜென்ட், இன்டர்போல்ன்றது சர்வதேச போலீஸ் மையம், அது ஓகே, காவல் மையம். அவங்களுக்கு வந்து ஏஜென்ட்டுன்றவங்க இந்தியாவில் சிபிஐ தான், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். சிபிஐ கையில் போயிடுச்சுன்னா சிபிஐக்கும் ஒரு எஃபிஐக்கும் தொடர்பு உண்டு. அமெரிக்காவில் தொடர்பு உண்டு. அது மாதிரி இங்கிலாண்டுனா ஐ மீன் யுனைடெட் கிங்டம், ஸ்காட்லாந்து, அங்கெல்லாம் வந்து அங்கே தொடர்பு வச்சுருப்பாங்க. எந்த நாட்டில் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த நாட்டுக்கு இல்லை அந்த எத்தனை நாட்டுக்கு போகிறாங்கன்னு பார்த்தா அந்த 4 நாடு 5 நாட்டுக்கு இவங்க நோட்டீஸ் அனுப்பி இது போன்ற ஒருத்தர் வந்தார்னா கரெக்டாக ஏர்போர்ட்டில் வச்சு பிடிச்சி அவங்கள கூப்பிட்டு வந்துடுவாங்க. டீபோர்ட் பண்ணி இந்தியாவுக்கே கூப்பிட்டு வந்து அதுக்கு உண்டான கேஸ் நடக்கிற அளவுக்கு பண்ண முடியும். ஸோ அதனால் இன்டர்நெட்டில் க்ரைம் பண்ணுறவங்க ஒரு ஜாதியை பற்றி இன்னொரு ஜாதியை திட்டுறது, ஒரு மதத்தை பற்றி இன்னொரு திட்டுறது, ஒரு காவல் அதிகாரியை பற்றி திட்டுறது, ஒரு தனிநபரை திட்டுறது, ஒரு நிறுவனத்தை திட்டுறது அப்படின்னு அதை ஈஸியாக நினச்சிடாதீங்க. 3 வருஷம் ஜெயிலில் கழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். அதனால் ஜாக்கிரதையாக இன்டர்நெட்டில் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் யூடியூப்பில் பேசும்போதும் கமெண்ட் பண்ணும்போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இன்னொரு ஆள் பண்ணாங்கன்னு நீங்கள் சொல்லிட முடியாது. ஈஸியாக நீங்கள் சொல்லிடுவீங்க. உங்களை 24 மணி நேரத்தில் பிடிச்சிட முடியும். எந்த நாட்டில் இருந்தாலும் பார்த்துக்குங்க, எந்த நாட்டில் இருந்தாலும். ஸோ நம்ம வந்து இங்கே துபாயில் தானே இருக்கோம், சவுதியில் தானே இருக்கோம், நம்ம யூஎஸில் இருக்கோம், யூகேயில் இருக்கோம், நம்ம இந்த மாதிரி வந்து பரப்பி விடலாம், யாரையாவது ஒரு ஜாதி பேரை சொல்லி இப்படி திட்டிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கம்ப்ளைண்ட்டுன்னு ஒரு ப்ராப்பரான கம்ப்ளைண்ட் யாராவது கரெக்டாக திறமசாலி வந்து உங்களுக்கு சரியான கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அதனால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அது மாதிரி நீங்கள் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தாலும் உடனடியாக கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதை வந்து ஒரு சமூக கடமையாக எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. வேறு ஏதாவது இது பொதுவாக வந்து இணையதளம் பயன்படுத்துபவருக்கு ஒரு சட்ட ஆலோசகராக நீங்கள் என்ன அறிவுரை கொடுக்கணும்ன்றீங்க சார்? பொதுவாக இணையதளம்ன்றது வந்து ஒரு பெரிய ஆயுதம். அந்த ஆயுதத்தினால உங்களுக்கு உரிய பிரச்சனைகளை நீங்கள் அதில் சொல்ல முடியும். பல நேரங்களில் அதை தீர்க்க முடியும், எளிதில் தீர்க்க முடியும். பல விஷயங்களை வந்து தீர்க்க முடிகிற இந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக அதை வந்து பயன்படுத்திங்க. அதை விட்டுட்டு அதை துஷ்பிரயோகம் பண்ணிடாதீங்க அப்படின்றதான் நான் இந்த இடத்துல சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு துஷ்பிரயோகம் பண்ணும்போது பல பேர் பாதிக்கப்படுறாங்க. 10 பேர் பாதிக்கப்படுறாங்கன்னா எல்லோரும் சும்மா உட்காந்துருக்க மாட்டாங்க. ஒரு ஆள் மட்டும் உங்கள் மேலே புகார் கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கும். உங்களோட அபிப்பிராயத்தை தான் சொல்கிறீங்க, உங்கள் அனுபவத்தை சொல்கிறீங்க. ஆனால் அந்த அனுபவம் வந்து இன்னொரு மாற்று மதத்தினரையோ மாற்று இனத்தினரையோ பாதிக்கப்படும் பட்சத்தில் 2 பேருக்கு வந்து இனக்கலவரம் வர சூழ்நிலையில் நீங்கள் அந்த இடத்துல பாதிக்கப்பட்டுருவீங்க. அதனால் அதை பார்த்து சரியாக அடுத்தவங்களுக்கு பயன்படும் வண்ணம் பயன்படுத்துங்கன்றதான் என்னுடைய குறிக்கோள். அது தவிர்த்து வேறு ஏதாவது உங்களுக்கு இதில் சந்தேகங்களோ இல்லை எது தவறு எது சரின்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருந்து அதை தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்க, தாராளமாக எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன்.